தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு நாட்களே உள்ள நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. மேலும் தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது. இதுகுறித்து கூடுதலான விரிவான தகவலை தருகிறார் செய்தியாளர் கோகுல். ஏற்கனவே வாக்குச்சாவடி மையத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியருக்கு தேவையான பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இறுதிக்கட்டமாக வேட்பாளருடைய பெயர் மற்றும் சின்னங்களை பொருத்தக்கூடிய பணி நடந்து வருகிறது. இன்றுடன் அந்த பணி நிறைவடையும் என்றும் நாளை முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடி மையத்திற்கு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படும் என்று தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நாளை மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வதையொட்டி பிரச்சாரத்திற்கான கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதிச்சிருக்காங்க. வேட்பாளர்களோ அரசியல் கட்சிகளோ நாளைய தினம் தேர்தலை ஒட்டி எந்தவித ஊர்வலமோ பொதுக்கூட்டமோ நடத்தக்கூடாது என்றும் அதையும் மீறி தேர்தல் விதிமுறைகளை மீறினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அரசியல் கட்சிகள் குறிப்பாக இந்த தேர்தலின் போது சமூக வலைதளங்கள் மற்றும் வாட்ஸ்அப்களை பயன்படுத்தி பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க. அதுபோன்ற பிரச்சாரத்திற்கும் தேர்தல் ஆணையம் தடை விதித்திருப்பதாக அறிவுறுத்தியுள்ளது. அதேபோன்று நாளை மாலை முதல் கருத்து கணிப்புகளை வெளியிடவும் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. தேர்தலை பாதுகாப்பாக நடத்தி முடிப்பதற்காக துணை ராணுவப் படையினர் தமிழகத்துக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 30,000 துணை ராணுவப் படையினர் தேர்தல் வாக்குப்பதிவு அன்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதேபோன்று பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்காக தேர்தல் ஆணையம் சார்பாக பறக்கும் படையினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சுமார் 8,000க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் தீவிரமாக பணப்பட்டுவாடாவை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. வாக்குப்பதிவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் தீவிரமாக செஞ்சிட்டு இருக்காங்க. தந்தை செய்திருக்க ஒளிப்பதிவாளர் சபரியுடன் செய்தியாளர் கோகுல்.